Hello viewers, welcome to Sayan Tech Tamil channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு Adobe After Effects visual effect graphic design உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் அதாவது வீடியோ எடிட்டிங்கில் வந்து வேறு லெவல் டுட்டோரியல்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாமே டுட்டோரியல் போடுங்க அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் வந்தனால ஸோ நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ எடிட்டிங்கில் பேசிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம் ஃபில்மோராவில். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர் எஃபெக்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான மாடல் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே பேசிக்காக ரொம்பவே ஈஸியான விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிற ஃபுல் விவரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கடைசியாக வரைக்கும் பாருங்கள். ஸோ முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ Adobe After Effects அப்படிங்கிறது வந்து Adobe கம்பெனியோடது. ஸோ Adobe கம்பெனி வந்து 1994 வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா Adobe After Effects அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க 1.1 அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிறையவே வீடியோ எடிட்டிங் உள்ளுக்கு சரி, வேறு மோஷன் கிராஃபிக்கும் சரி, விஷுவல் எஃபெக்டும் சரி, ஸோ நிறைய பிளகின்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அனிமேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த Adobe கம்பெனி தான். ஸோ Adobe கம்பெனி மட்டும் சொல்ல இயலாது. ஸோ Adobe கம்பெனியோட தேர்ட் பார்ட்டி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிளகின்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். ஸோ Adobe சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது ரொம்பவே பெஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் விஷுவல் எஃபெக்ட் அண்ட் மோஷன் கிராஃபிக் கொடுங்க. ஸோ அதை பற்றி நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த டுட்டோரியல் வந்து போகிறனால ஸோ எந்த ஒரு டுட்டோரியலுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து உங்களால் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். ஸோ Adobe சாஃப்ட்வேர் உள்ளுக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் வந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து எந்த வெர்ஷன் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஆஃப்டர் எஃபெக்ட் வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கொள்ளுங்க. ரன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உடனே வந்து எடிட் பண்ண முடியாது. எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ப்ரொஜெக்ட் எல்லாமே இங்கே தான் ஷோ பண்ணும். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இங்கே தான் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரிவியூ விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிவியூ விண்டோ அப்படிங்கும்போது இதில் தான் நம்ம எடிட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஷனையும் இங்கே நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு பேனல் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய சாஃப்ட்வேர்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோட டிசைன் எல்லாமே மாற்றுறதுக்கு, அதோட சைஸ், கலர் எல்லாமே நம்ம மாற்றுறதுக்காக இந்த கேரக்டர் பேனலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பேராகிராஃப் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே நிறைய சாஃப்ட்வேர்ஸில். தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் தான் இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அலைன்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம இங்கே ப்ரிவியூ விண்டோவில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ போக இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே மாறிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இன்ஃபோ ஆடியோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ ஆடியோ பேனல் ரைட். நம்ம ஒரு ஆடியோவை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே தான் நம்ம ப்ளே பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸுங்கிற ஒரு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆஃப்டர் எஃபெக்டை பொறுத்து. ஏன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அட்வான்ஸ் மாடலில் நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நார்மலாகவே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 3Dலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3Dலே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிற வரும்போது அனிமேஷனுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைம் லைன் பேனல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைம் லைன் பேனல் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஃபில்மோரா சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணும்போது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படிங்கும்போது ஈஸியாகவே இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்னால உடனே எல்லாருக்கும் புரியாது. ஸோ ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஜெக்ட் தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டைம் லைனில் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வந்து இங்கே வந்து எதுவுமே எடிட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக கம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் கம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நியூ கம்போசிஷன், ரைட். Ctrl+N கொடுத்து நம்ம ஷார்ட்கட்லேயும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா இங்கே ப்ரொஜெக்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கம்போசிஷன் கொடுத்தாலும் வரும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபைல் அதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். நியூ கம்போசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஆஃப்டர் எஃபெக்ட் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் வந்து டாக்குமெண்ட் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்துருந்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செட்டப் வந்து எவ்வளோ முக்கியமோ இங்கே வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து கம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கம்போசிஷன் செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோமோ அதோட நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டுட்டோரியல் தான் செய்கிறனால நம்மளாம் நான் டுட்டோரியல்னு கொடுத்துக்கிறேன், ரைட். அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடலில் வந்து ப்ரீசெட்ஸில் என்ன மாடலில் வந்து வீடியோ வந்து அவுட்புட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 24 கொடுக்குறேன் ஹெச்டியில், ரைட். 1008 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம கஸ்டம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா மெனுவலாகவும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைனா இங்கேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சல் ஸ்கொயர் பிக்சல் அப்படின்ட்டு ஸ்கொயர் பிக்சல் எல்லாமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஃப்ரேம் ரேட் வந்து இங்கே 24 ஃப்ரேம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. இது என்ன 24 ஃப்ரேம் அப்படின்னா செகண்ட்குள்ளே 24 இமேஜஸ் வந்து நம்மளால் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டில் வந்து நான் 24 1080 வந்து பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்கேன். 1080 25 கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரேம் ரேட் வந்து 25 மாறி இருக்குது. ஸோ ரெசொல்யூஷன் அடுத்து பார்க்கலாம். ரெசொல்யூஷன் அப்படிங்கும்போது ஃபுல் வச்சுக்காதீங்க. ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள கம்ப்யூட்டராக இருந்தால் ஃபுல் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக வீடியோவை ரெண்டர் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கல் பண்ணும். ஸோ தேர்டு இந்த மாதிரி குவார்ட்டர் ஸோ இதெல்லாமே வச்சுக்கலாம், ரைட். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் கோட். ஸோ ஸ்டார்ட் டைம் கோட் அப்படிங்கிறது 0ல் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லாட்டி உங்களுக்கு எத்தனை செகண்டில் ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த டைமை வந்து இங்கே நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 0லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ டியூரேஷன், ஸோ நம்ம எத்தனை செகண்டுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இங்கே வந்து 30 இருக்குது. நம்ம வேணால் இங்கே 10 கூட கொடுத்துக்கலாம். 10 கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ காம்போசிஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து இங்கே ப்ரிவியூஸ் பேனல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்னு நான் கொடுத்த நேம் வந்து இங்கே வந்து என்டர் ஆகிருக்கு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஆப்ஷனை வந்து ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு வேர்டையோ டைப் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துருச்சு. ஸோ மேலே இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டூல்ஸ் பேனல் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் அப்படிம்போம். ஸோ இது வந்து ஹேண்ட் டூல் அப்படிம்போம். இது வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் டூல், ரைட். போக அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் டூல், ரைட். இதெல்லாமே நம்மளோட ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாமே தெரிஞ்சிக்கிங்க டூல்ஸ் அப்படிங்கிறத மட்டும். ஸோ அட்வான்ஸாக நம்ம ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து அதை வந்து சொல்லிக் கொடுப்பேன். அப்போ எந்த ஒரு டவுட்ஸுமே வராமல் லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத வந்து பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லோகோவுக்கு எப்படி அனிமேஷன் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ லோகோ டிசைன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணினா இந்த ப்ரொஜெக்ட் பேனலில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் போயிருக்கும். அதில் ஃபைல் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது நம்ம சேனல் லோகோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே வந்து லோகோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த லோகோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம வந்து டைம் லைனுக்கு வந்து மூவ் பண்ணணும். டைம் லைனுக்கு வந்து மூவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே ப்ரிவியூ விண்டோவில் காட்டும். ஸோ இப்போ அது கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து டைம் லைனில் விட்டுட்டிங்கன்னா சரி. ஸோ இங்கே பாருங்கள் நம்மள்ட்ட லோகோ வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போது நம்ம வந்து இதை அனிமேஷன் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம். ஸோ இப்போது நார்மலாக நம்ம வந்து ஒரு இமேஜோ வீடியோவோ எதையுமே அப்படி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதை டைம் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த எரோமார்க் இருக்குல்ல, அந்த எரோமார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கான அனிமேஷன் எல்லாமே இங்கே கீழே லிஸ்ட் பண்ணிடும்.
ஸோ இதை வந்து நான் வந்து நார்மலாக உங்களுக்கு இப்போ பேசிக்காக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் எஃபெக்டில் எப்படி பேசிக்காக ஒரு அனிமேஷன் பண்ணுறாங்க, எப்படி நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது தான். ஸோ பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறதும் சரி, ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறதும் சரி, இதில் வந்து கீ ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். கீ ஃப்ரேம் செட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து அனிமேஷன் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பேனலில் வந்து ப்ளேங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் டைம் லைன் வந்து மூவ் ஆகுது. ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இங்கே காட்டல ப்ரிவியூ விண்டோவில். ஏன் அப்படின்னா நம்ம எதுவுமே இன்னும் ஒரு அனிமேஷன் எட் பண்ணல அதுக்கு. ஸோ இப்போ வந்து அனிமேஷன் எட் பண்ண போகிறோம். அனிமேஷன் எட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பொசிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இந்த இமேஜ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சென்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ இந்த ப்ரிவியூ விண்டோவில் சென்டரில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் வந்து டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து 0 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் கம்போசிஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை வந்து இந்த மார்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு டிக் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதை தான் டைம் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் லைன் பொசிஷனை வந்து இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இந்த கோர்னரில் வந்து இப்போ நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்டில் இந்த பக்கமாக இருக்கணும்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு 1 செகண்டில் இல்லாட்டி 2 செகண்டில் எங்கே வரணும் அப்படிங்கிறத அடுத்து செட் பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் தான் இங்கே. செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ரைட், டைம் லைனில் இந்த லைனை வந்து நம்ம மூவ் பண்ண பிறகு தான் செட் பண்ணணும். அப்போ தான் இங்கே எட் ஆகும் டைம் லைன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கே கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் 0ல் வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன். பாருங்கள் இப்போ மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் லைன் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறோமோ அவ்வளோ ஸ்லோவாக வரும். ஸோ ஸ்லோவாக வரணுமா ஸ்பீடாக வரணுமான்ட்டு இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ரொம்ப கிட்ட பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காகவே வந்துடும். ஸோ ரொம்ப தூரத்தில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ அதுதான் இதோட ஆப்ஷன். ரைட், இப்போ இந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணுறதை மட்டும் பேசிக்காக நீங்கள் நல்லாவே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அட்வான்ஸ் எல்லாமே நல்லா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் பக்கத்துலேயே வச்சுட்டு இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ரைட், இப்போ வந்து பாருங்கள் குயிக்காக ப்ளே ஆகுது. ஸோ இப்போ 0 பாயிண்டில் வந்து நான் வந்து ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே லேர்ன் பண்ணியிருந்தோம். ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது அது இமேஜோட கலரை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ அந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஸ்டார்ட் பாயிண்டில் வந்து 0ல் வச்சுக்கிறேன். 100ல் இருக்குல்ல 0 அப்படிங்கும்போது அது வந்து மறைஞ்சிடும். ஸோ 0 பாயிண்டில் வந்து பாருங்கள் மறைஞ்சிருச்சு. அடுத்து வந்து நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து 100ல் வச்சுக்கிறேன். ஸோ 100 பாயிண்ட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 100 பாயிண்ட்டுக்கு வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மூவ் ஆகிருக்கும். ரைட், ஸோ ஒப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து இப்போ 0 பாயிண்ட்லேருந்து 100க்கு வந்து மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகுது. ரைட், ஸோ இதுதான் அதோட ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்கேல் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பாயிண்ட்டில் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 100 இல்லை 0ல் வச்சுக்கிறேன். 0ல் வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். டைம் லைனை மூவ் பண்ணிவிட்டு இது வந்து 50ல் வச்சுக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு கொண்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்போது கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசாக அந்த இமேஜை வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி அனிமேஷன்லாம் இப்படி தான் செய்வாங்க. ரைட், இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது. ஸ்லோ மோஷனில் வரணும் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேமை நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தூர வச்சுக்கலாம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். ரைட், ஸோ இப்படி தான் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டு ஒன்று டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்ட் டூலில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இது வந்து பென் டூல். ரைட், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் டூலில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரிவியூ பேனலில் வந்து கிளிக் பண்ண பிறகு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல்னு டைப் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல் அப்படின்ட்டு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூலை எடுத்துக்கணும். செலெக்ஷன் டூலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்,
ஸோ இப்போது இங்கே வந்து டைம் லைனில் வந்து நம்ம வந்து லோகோ இந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோமா இந்த லோகோ தான் வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நம்ம டைப் பண்ண அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ தான் நம்மளுடைய எஃபெக்ட் எல்லாமே இங்கே ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதுக்கான எஃபெக்டை வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இங்கே நான் ஏரோமாக்க கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும். அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பொசிஷனை நான் செட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து மேலே லோகோ கொண்டு வர மாதிரி தான் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். ரைட், ஸ்டார்ட்டில் கீழே இருக்கணும் அப்படின்ட்டு. ரைட், கொஞ்சம் மூவ் ஆகின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட்டில் இருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல்ங்கிற வேர்டை வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சி கொண்டு வரலாம். ஸோ ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் செட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட்டில் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாயிண்டில் 0 கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் டைம் லைனை வந்து மூவ் பண்ணுறேன். டைம் லைனை மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு 50க்கு கொண்டு வரேன். ஸோ ஃபுல்லாக மேலே வந்த பிறகு 100க்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இமேஜை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன் தான் ஆஃப்டர் எஃபெக்டில். இன்னமும் அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டுட்டோரியலை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு டுட்டோரியலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ முழுமையாக பார்த்து கற்றுக்கிங்க. ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன் எல்லாமே ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாகவே நான் இதில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணால் மட்டுமே தான் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ ஏன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால கொஞ்சம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.